மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துமஸ் பைட் என்று நாம் தொடர்ந்து கிறிஸ்துமஸை குறித்தும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகிற்கு சொல்லும் விதமாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கும், எப்படியெல்லாம் இருந்திருக்கும் என்று சில வேத ரகசியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று இந்த வசனம் தொடங்குகிறது. அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று முடிகிறது. யார் பணிந்து கொள்ள வந்தார்கள்? முதல் வசனத்தை வாசித்தோம் என்றால் இதற்கான விடை கிடைக்கும். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து சாஸ்திரிகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படியாக வருகிறார்கள். சாஸ்திரிகள் என்றால் யார்? முதலாவது சாஸ்திரிகள் ஏன் இயேசுவை பணிந்து கொள்ள வர வேண்டும் என்று பார்த்தால், இன்று நான் உங்களோடு கூட பேச இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஸ்டார்ஸ், நட்சத்திரத்தை குறித்து உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வருகிறார்கள். நட்சத்திரத்தை கண்டு வருகிறவர்கள் யார் என்றால் சாஸ்திரிகள் என்றால் வான சாஸ்திரிகள் என்று சொல்லுவார்கள். வானத்தை ஆராய்கிறவர்கள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆராய்கிறவர்கள், நட்சத்திரத்தின் போக்கையும் வரவையும் அவைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கணிக்கிறவர்கள் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஆஸ்ட்ராலஜிஸ்ட் என்றால் வானத்தை ஆராய்கிறவர்கள். பொதுவாகவே அந்த காலத்திலே ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே என்று இருக்கிறது. அப்படி நான் பார்க்கும்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்திலே அநேக வானசாஸ்திரிகள் இருந்தார்கள். இந்த வானசாஸ்திரிகள் பொதுவாகவே வானத்தை ஆராய்கிறவர்கள். அவர்கள் பொதுவாகவே புறஜாதியாக இருப்பார்கள், யூதர் அல்லாதவர்களாய் இருப்பார்கள், யாவே தேவனை அறியாதவர்களாய் இருப்பார்கள். இப்படி இருக்கிற பட்சத்திலே அந்த வானசாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக நட்சத்திரத்தை கண்டு வருகிறார்கள். இன்னைக்கும் நம்ம வீடுகளில் நட்சத்திரத்தை நம்ம ஏன் தொங்க விடுறோம் அப்படின்னா, இது கிறிஸ்துவின் வீடு, கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற வீடு என்று புறஜாதியார் அறியும்படியாக நம்முடைய வீடுகளிலே நட்சத்திரங்களை நாம் வைக்கிறோம். நட்சத்திரத்தை நாம் வைக்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் என்று அடையாளப்படுத்த அல்ல, நம்முடைய வீட்டிலே கிறிஸ்து இருக்கிறார் என்று அடையாளப்படுத்தவே நட்சத்திரத்தை வைக்கிறோம். நம்முடைய வீட்டிலே கிறிஸ்து இருக்க வேண்டும். அவர்கள் புறஜாதியா இருந்தார்கள், வேறு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களா இருந்தார்கள், வேறு கடவுளை ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள், வேறு கடவுளுக்கு தங்களுடைய வழிபாடுகளை செய்கிறவர்களா இருந்தார்கள். அப்படி இருக்கிற பட்சத்திலே அவர்கள் தேவனை அறியும்படியாக, அதாவது அவர்களுக்கு எந்த இடத்திலே அவர்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் என்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் அறியும்படியாக வருகிறார்கள். ஏனென்றால் வானசாஸ்திரிகள் அவர்களுடைய முக்கியமான பணி என்னவென்றாலே நட்சத்திரங்களை வைத்து ராஜ்யங்களை அவர்கள் கணிப்பார்கள், ராஜாக்களுடைய வாழ்க்கையை கணிப்பார்கள், நட்சத்திரத்தை வைத்து கணிப்பார்கள். நட்சத்திரம் மேலிருந்து கீழே விழுகிறது என்றால், அதாவது காமெட் என்று சொல்வார்கள் அல்லவா, காமெட் மேலிருந்து நட்சத்திரம் கீழே ஃபால் டவுன் ஆகுது, கீழே விழுகுது என்றால் அவர்களுடைய ராஜ்யம் சீக்கிரத்திலே வீழப்போகிறது என்று அர்த்தமாம். மேலும் நட்சத்திரம் மறைந்து போகிறது. இன்று இருக்கிற நட்சத்திரம் நாளை இல்லை, மறைந்து இருக்கிறது என்றால் அந்த ராஜா, அந்த நாட்டை தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு ஆபத்து என்று அவர்கள் உணர்வார்களாம். இல்லை என்றால் ராஜாவுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற காலகட்டம் என்று அவர்கள் கணிப்பார்களாம். அது மட்டுமல்ல, ராஜாவின் உயிருக்கு ஆபத்து என்றும் கணிப்பார்களாம். இப்படியாக நட்சத்திரத்தை வைத்து வானசாஸ்திரிகள் அநேக காரியங்களை அவர்கள் கணிப்பார்களாம். அப்படி இருக்கிற பட்சத்திலே ராஜ்யத்தை குறித்தும் தேசத்தை குறித்தும் அவர்களுக்கு ஒரு உண்டான பயத்தின் நிமித்தமாக, யூதருக்கு ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று தேவன் வெளிப்படுத்தினதின் நிமித்தமாக
யூதருக்கெல்லாம் ராஜா யார் என்ற ஒரு கியூரியாசிட்டி அவர்களுக்குள்ளாக, ஒரு ஆர்வம், அதை கண்டுபிடிப்பதில் ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டியோடு இயேசுவை தேடி அவர்கள் வருகிறார்கள். இயேசுவை தேடி அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வருகிறார்கள். ஏனென்றால் யூதருக்கு ராஜாவாய் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்தை கணிக்கிறவர்கள். ஒருவேளை அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற ராஜாவாக பிறக்கிறார்கள் என்று அவர்கள் ஆவிக்குரிய அளவிலே சிந்தியாமல், ராஜ்யத்திலே அவர்கள் யூதருக்கெல்லாம் ராஜாவா என்றால் எதிர்காலத்தில் இவரும் ராஜாவாக வருகிறவர் என்று அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்கிறார்கள். நட்சத்திரம் தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்துவ வீடுகள்ல நட்சத்திரத்தை இன்னைக்கு நம்ம தொங்க விட்டுருக்கிறோம். டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலேயே வீட்டுல ஸ்டார கட்டுன்ற ஒரு குரல் கேட்கும். உன்னை அப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, இல்லைன்னா அம்மா அப்பாட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டார கட்டுங்க அப்படின்ட்டு. ஸ்டார் கட்டுறது, வீட்டுல ஸ்டார கட்டுறது டிசம்பர் ஃபெஸ்டிவல் மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்காக சொல்றது. ஸ்டார் கட்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் கிறிஸ்துவ வீடு என்று ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்ம வீட்டுல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக புறஜாதியார் நம்ம வீட்டுக்கு வராங்களா? இந்த 2 வசனத்தை தியானிக்கும் பொழுதும் ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் புறஜாதியா இருந்தார்கள். அவர்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அதை நியமித்திருக்கிறார். தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக புறஜாதியரான வானசாஸ்திரிகளை அங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக. நம்முடைய வீட்டுல ஸ்டார் கட்டுறது மட்டும் வேலை கிடையாது. ஸ்டாரை நம்ம வெளியில லைட் எல்லாம் போட்டு ஜிக கட்டி வச்சிடலாம். ஆனா நம்ம கிறிஸ்துவ வீட்டுல ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்லயும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா புறஜாதியார் அந்த வீட்டுக்கு வராங்களா? இந்த வீட்டுல இயேசு இருக்கிறாரு, இந்த வீட்டுல இந்த அம்மாட்ட இயேசு இருக்கிறாங்க, இந்த ஐயாட்ட இயேசு இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்கள்ட்ட இயேசு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்களா? அந்த புறஜாதி மக்களை ஈர்க்கத்தக்கதான சுவிசேஷம் அந்த வீட்டில இருந்து கடந்து போகிறதா? இயேசு பிறப்புன்றது வெறும் ஃபெஸ்டிவல் கிடையாது. இயேசு பிறப்புன்றது கிறிஸ்துமஸ் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது. அது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டுல ஸ்டார் தொங்க விடுறது நற்செய்தி கிடையாது. ஸ்டார் தொங்க விடுங்க, செலிப்ரேஷன். ஆனால் செலிப்ரேஷன் மோடுல நம்ம இருக்கிறோம். செலிப்ரேஷன் மோட்ல ஸ்டார் தொங்க விடுங்க, சீரியல் லைட் போடுங்க, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைங்க. இன்னும் சில வீடுகள்ல குடில் வைப்பாங்க, வைக்கிறது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் செலிப்ரேஷன் மோட், ஃபெஸ்டிவல் மோடு. ஆனால் உண்மையா கிறிஸ்தவர்கள் வீட்டுல நற்செய்தி அவர்கள் வீட்டிலிருந்து கடந்து வெளியே போகணும், கிராமங்களுக்கு போகணும். கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் இன்னும் அநேக ஆயிரம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு பிறப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். சபை மூலமாக சபையோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உண்மையிலே நம்முடைய வீட்டுல நட்சத்திரம் இருக்கிறது. நம்முடைய வீட்டுல நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்தை கண்டு அநேக ஜனங்கள் வருவார்கள். அதனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்து நம்ம வீட்டுல பிறந்திருக்கிறாருன்றதை நம்ம உலகத்துக்கு சொல்லணும். கிறிஸ்து நம்ம வீட்டுல இருக்கிறாரு. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவரில், கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்து என்னில் என்று அர்த்தம், கிறிஸ்து நம்மில் என்று அர்த்தம், அவரில் கிறிஸ்து என்று அர்த்தம். இப்போ கிறிஸ்து நம்முடைய வீட்டுல இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஜனங்களுக்கு நாம் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். கேரல்ஸ் ரவுண்ட்ல முடிந்தவரை கேரல்ஸ் ரவுண்ட் எல்லாரும் சபையோடு கூட சேர்ந்து போய் கிறிஸ்துவை பற்றி கிராமங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். கிராமங்கள்ல அநேக ஆயிரமான ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். யார் கடவுள் என்று தேடல சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சில வாலிபர்கள். அவர்களுக்கு இயேசுவை போய் நாம் சொல்ல வேண்டும். அதனால் இது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தை வைத்து அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான்,
நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வந்தார்கள். நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோட இருக்கும் பொழுது அவரை பற்றிதான் அவர் பிறந்த நற்செய்தியை நாம் உலகிற்கு சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் புறஜாதிகள் நட்சத்திரத்தை காண வருவார்கள். ஆண்டவர் நட்சத்திரமாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் நட்சத்திரமாய் நம் மத்தியில் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.